அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அவ்வளோதாங்க. நம்ம தேர்வு நோக்கில் இது மட்டும் படித்தா போதும். ஆசாரக்கோவை அதை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவைனா அதுக்கான பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இப்போ சொல்லும் பொருளும் பாருங்க. நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, இதுதான் நன்றி அறிதல். இரண்டாவது என்ன பாருங்க, ஒப்புரவு. இதற்கான பொருள் என்ன, எல்லோரையும் சமமாக பேணுதல். மூன்றாவதா நட்டல். இதற்கான பொருள் என்ன, நட்பு கொள்ளுதல். அவ்வளோதாங்க. ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவைனா அதுக்கான பொருள் என்ன, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சொல்லும் பொருளும் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி பாருங்க. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். இதுக்கான பதில் என்ன, இன்சொல் பேசுவேன். ஆப்ஷன் பி. இரண்டாவது கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பொறை. பொறைனா பொறுத்து கொள்வது. மூன்றாவது கேள்வி பாருங்க. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதற்கான பதில் அறிவுடைமை. ஆப்ஷன் ஏ. நாலாவது கேள்வி, இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இவை எட்டும். ஆப்ஷன் பி. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான பதில் நன்றி கூட்டல் அறிதல். ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி, பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான பதில் ஆப்ஷன் டி, பொறை கூட்டல் உடைமை. அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கான மதிப்பீடு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்மணியே கண்ணுறங்கு. இது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. முன்னே நம்ம சொன்னோம் இல்லையா, வாய்மொழி இலக்கியம்னா எப்படி இருக்கும், காதால் கேட்டு வாயால் அப்படியே பாடுறது தான். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அதை அப்படியே இன்னொருத்தவங்க கேட்டு இன்னும் சில 2 வார்த்தைகளோ 3 வார்த்தைகளோ அவங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாடுவாங்க. அவங்க பாடுறதை கேட்டு வேறு யாராவது ஒருத்தர் இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்தோ இல்லை குறைத்தோ அவங்க பாடுவாங்க. இதான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. காதால் கேட்டு அப்படியே பாடுறது தான் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்லையும் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது தாள் அப்படின்னா நாக்கு. தாளுடைய பொருள் என்னன்னா நாக்கு. இதை பிரித்தெழுதுகளை எப்படி எழுதலாம், தாளாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு. சொல்லும் பொருளும் பாருங்க. நந்தவனம், பூஞ்சோலை, பார் உலகம், மேதினினாலும் உலகம், பண் இசை, இழைத்து, பதித்து. அவ்வளோதாங்க. இதில் தொகைச்சொல் சொல்லியிருக்காங்க பாருங்க. முத்தேன் அப்படின்னா 3 தேன் அர்த்தம். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி, மாப்பழா வாழை. முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கான மதிப்பீடு பார்க்கலாம். முதல் கேள்வி, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி, பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டிசைத்து. சரிங்களா? இரண்டாவது கேள்வி, கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு. ஆப்ஷன் ஏ. மூன்றாவது கேள்வி, வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாழை இலை. ஆப்ஷன் ஏ. நாலாவதா பாருங்க. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கை அமர்த்தி. ஆப்ஷன் சி. ஐந்தாவதா, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்தனா தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கான எதிர்ச்சொல் என்ன, மறைந்த. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கான மதிப்பீடை முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.